நாகை மாவட்டம் நாகூர் தர்கா குளத்தில் மீன்கள் செத்து மிதப்பதால் துர்நாற்றம் வீசுகிறது. தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாலமுத்துமணி. விவரங்களை பதிவு செய்யலாம். பாலவேல், உலக புகழ்பெற்ற நாகூர் ஆண்டவர் தர்காவிற்கு சொந்தமான அந்த குளத்துல திடீரென ஆயிரக்கணக்கான மீன்கள் குளத்தில் செத்து மிதப்பது அப்பகுதியில் மிகப்பெரிய ஒரு துர்நாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதால் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். மேற்கொண்டு இந்த மீன்கள் திடீரென செத்து மிதக்க தொடங்கிய நிலையில நாகூர் தர்கா சார்பில் அந்த மீன்களை அப்புறப்படுத்தும் பணியானது நடைபெற்று வருகிறது. நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூரில் உலக புகழ்பெற்ற ஆண்டவர் தர்கா அமைந்துள்ளது. அதாவது இஸ்லாமியர்களின் முக்கிய வழிபாட்டு தலமாக உள்ள இந்த நாகூர் ஆண்டவர் தர்காவிற்கு வரும் பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் தங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றும் விதமாக மொட்டையடித்து அந்த கோவில் குளத்தில் புனித நீராடுவது வழக்கமான ஒன்றாகும். ஆனால் சமீப காலமாக அந்த கோவில் குளமானது முறையாக பராமரிக்கப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. இருப்பினும் தற்போது இன்று காலை முதல் அந்த மீன்கள் செத்து மிதக்க துவங்கியது அப்பகுதியில் மிகப்பெரிய ஒரு துர்நாற்றத்தை ஏற்படுத்தியது. குறிப்பாக மதியத்திற்கு மேல் அதிக அளவிலான மீன்கள் செத்து குளம் முழுவதுமாகவே மீன்கள் செத்து மிதக்க துவங்கிய நிலையில தர்கா நிர்வாகம் சார்பில் உடனடியாக அந்த மீன்களை அப்புறப்படுத்துவதற்காக 2 சிறிய ரக படகுகள் மூலமாக அந்த மீன்கள் உடனுக்குடன் அப்புறப்படுத்தப்பட்டு வருகிறது. ஊருக்கு ஒதுக்குப்புறமாக அந்த மீன்கள் அனைத்தும் கொட்டப்பட்டு வரும் சூழல்ல அந்த மீன்கள் செத்ததற்கான காரணம் என்ன என்பதற்காக தற்பொழுது அந்த நீர் மாதிரியை எடுத்து மாவட்ட நிர்வாகம் மூலமாக சோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது. மேற்கொண்டு இந்த மீன் செத்ததற்கான காரணம் என்னவென்று அறிவது, அதே போல அந்த குளத்தை முறையாக பராமரிக்க வேண்டும் என அப்பகுதி சமூக ஆர்வலர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பாலவேல், நன்றி பாலமுத்துமணி, விரிவான விவரங்களுக்கு.